துலாம், ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு ரெடியா இருக்கு? நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னொன்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசி காலச்சக்கரத்துடைய 7வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரன். சோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், துலா ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த பீரியட்ல எப்படி இருக்கு கிரகநிலை பொறுத்த வரைக்கும், நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் இந்த டைம் பீரியட் சனி வர வக்கர பேச்சு வர ஆயிட்டு இருக்காரு. எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, அது மாறாது, அது அப்படியேதான் இருக்கும். ராகுவோட மாற்றம் இங்க கிடையாது. 6ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு புதன், 10ஆம் இடத்துல உங்களுக்கு குரு சூரியன் இந்த மாத இணைவுல இருக்கு. 11ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் இப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு இடையில துலா ராசியை பொறுத்த வரைக்கும் கரியர் எப்படி இருக்க போகுது இந்த மாதம், இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சனி வக்கரம், நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே இல்லாத இந்த 6 மாசம் நேரா தான் போவோன்னு போயிட்டு இருந்தாரு ஒரு மனுஷன். அந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சு, இனிமே நீ நேரா போவாதப்பா, நீ வக்கரமா போன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 3 மாச காலம் வக்கரமா அமைச்சிருவாங்க. அடுத்து புதனும் வக்கரம். இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து புதனும் வக்கரமாக போறாரு. ஸோ 2 யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், 2 யோகாதிபதிகள். துலாமை பொறுத்த வரைக்கும் 2 யோகாதிபதிகள் சொல்லக்கூடிய சனியும் புதனும் வக்கரமாகி போகக்கூடிய காலகட்டம். ஐயோ மேடம் வக்கரமா இருந்தா என்ன மேடம் ஆக போகுது, ஏதாவது பயமா இருக்கு, ஏதாவது சொல்லிட போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பயப்படாதீங்க. ஒவ்வொரு வருடமுமே கிரகங்கள் வக்கரமாகும். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஜோதிட ரீதியா பார்க்கும்போது சனி ஒரு 3-4 மாசம் வக்கரமாகும், புதன் வருஷத்துக்கு 3 வாட்டி வக்கரமாவார், சுக்கிரன் 1-2 டைம் வக்கரமாகும், செவ்வாயும் சம்டைம்ஸ் வக்கரம் ஆயிட்டு போவாரு. இந்த ராகு கேது எப்பயுமே வக்கரமா தான் சுத்திட்டு இருப்பாங்க. சந்திரன் சூரியனுக்கு வக்கரமே கிடையாது. ஏன்னா அது பாத்தீங்கன்னா லுமினரிஸ், அவங்க தான் உயிர் சக்தி. உயிர் சக்தி என்னைக்குமே வக்கரமாக முடியாது, நேர்கதியில தான் சுத்திட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களை ஜாபை விட்டு தூக்குற நிலைமை இருந்துச்சுன்னா கூப்பிட்டு வச்சு மறுபடியும் இந்த ஜாபை கொடுக்கலாம். ஒருவேளை எனக்கு இந்த ஜாபே போக போகுது மேடம், எனக்கு எனக்கு இந்த ஜாபை விட்டு போயிட்டு ஒருவேளை நான் வேற எங்கே தேட போறேன், எனக்கு கையை விட்டு போயிட போதே, இத்தனை வருஷமா நான் கண்ணும் கருத்துமால இந்த ஜாப்ல உட்காந்துட்டு இருந்தேன், எவ்வளவோ செஞ்சுட்டேன் இந்த கம்பெனிக்காக அப்படின்னு ஒரு மாதிரி உங்களுக்கு மனசுல விரக்தியும் கஷ்டமும் இருந்துச்சு அப்படின்னா, சனியோட இந்த வக்கர பயிற்சி நிச்சயமாக இழந்த விஷயத்தை மீண்டு கொடுக்கும். தொழில் ரீதியாக வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி ஒரு கிரகம் உங்களை பார்க்க வைக்கும். பின்னோக்கி பார்க்க வைக்கும் போது அதோட ரிசல்ட் பின்னாடி இருக்கிற விஷயத்த கண்டிப்பா அவர் எடுத்து செய்வார். அதுவும் இல்லாம துலாமை பொறுத்த வரைக்கும் அவர் யோகாதிபதி. ஸோ கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி புது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனில ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்கேன், பட் எனக்கு வேற சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருமா, சான்சஸ் இருக்கா, கவலையே படாதீங்க. 10ல குரு வரைக்கும் உங்க காட்டுல தாங்க மழை. 10ல குரு, தொழில் ஸ்தானத்துல குரு. பட் டெஃபினட்டா யூ வில் ஃபீல் த சேலஞ்சஸ். சேலஞ்ச் இல்லாம எங்கேயுமே இருக்கவே போறதில்லை. அந்த சேலஞ்சை உங்களுக்கு சனி கொடுத்தாலும் கூட, தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாலும் கூட, ஓரளவுக்கு உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டைம்ல குரு இருக்காரு. குருவோடைய அந்த முழு சப்போர்ட் இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒர்க் லைஃப்ல பேலன்ஸா போறதுக்கும் சேலஞ்சஸை எதிர்கொள்றதுக்கும் உண்டான ஒரு மன தைரியம் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த மாதம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மனக்குழப்பங்கள் இந்த ஜூலை மாசத்துல உங்களுக்கு இருந்துட்டே வந்துட்டு போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிலே பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு குரு பலம் இருக்கு. குரு பயிற்சி இந்த ஜூன் மாதம் ஆயிருக்கு, அதனால உங்களுக்கு குரு பலம் எல்லாம் இருக்கா, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என்னன்னா நீங்க கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணும்போது, இந்த வக்கர பயிற்சி கொஞ்சம் முடிஞ்சு பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா டிசம்பர் மாதம் தாங்க, இன்னும் ஒரு 3 மாசம் தானேங்க.
புரியுதுங்களா? இன்னும் ஒரு 3 மாச காலம் தான் இருக்கு. இந்த 3 மாச காலத்துக்கு அப்புறம் வந்து பாருங்க, லைஃப் ரொம்ப சூப்பரா உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஏன்னா வக்ர பயிற்சி, ஒரு பக்கம் புதன் வக்ரமா போறாரு, ஒரு பக்கம் சனி வக்ரம், அடுத்தடுத்து முக்கியமான கிரகங்கள் வந்து அதது நிலையில இருந்து வக்ரமாகும். இன்னும் ஒண்ணு, இந்த துலாம் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருடம் 2027 ஜூன் மாதம் உங்களுக்கு சனி பகவான் மீனத்துல இருந்து உங்களுக்கு வந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகி போயிட்டு இருக்காரு. அதுதான் வந்து எக்ஸலண்ட் பேஸ் ஃபார் துலாம் ராசிக்கு. 7ஆம் இடத்துல வந்து திக்பலம் அடைய போறார். ஸோ திக்பலம் அடையக்கூடிய ஒரு கிரகம் ராசியே பார்க்கும்போது உச்சம் பெற்றது. அதாவது துலாம் வந்து சனி பகவான் உச்சம் பெற்ற ஒரு ராசி, அவரோட ராசியே அவர் தொடர்பு கொள்ள போறாரு. இது மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. சரிங்களா? இந்த வாய்ப்பை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. 2027, 28, 29 வரைக்குமே அந்த டைம் பீரியடும் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, துலாமை பொறுத்த வரைக்குமே மேரேஜ்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா 6ஆம் இடத்துலயே உங்களுக்கு வந்து சனி பகவான் இருக்கும்போது எந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணுமோ அதை தான் வச்சிருப்பாரு. மீதி ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பா கட் பண்ணி விட்டுருவார். கடந்த ஒரு 6 மாசமா நிறைய பிரேக்கப்ஸ் எல்லாம் நடந்திருக்கும் துலா ராசியில இருக்கவங்களுக்கு. ஸோ கார்மிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் தான் உங்க கூட டிராவல் ஆகி போயிட்டு இருக்கோம். மீதி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருப்பாரு. அதுவுமே நல்லது. ஏன்னா அடுத்த ஒரு 7ஆம் வீட்டுக்கு போற ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு போகும்போது நிச்சயமா பர்மனண்டான ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளதான் விடுவார். ஸோ டெம்பரவரியா நீங்க போக மாட்டீங்க, லைஃப் லாங் பர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு உங்க நிச்சயமா விடுவார். படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, குட் சேஞ்சஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா எஸ். ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய படிப்பு ஸ்தானத்திலே ராகு, 9ஆம் இடத்துல இந்த மாதத்துல புதன் இருக்கு. எக்ஸலண்ட். ஆன்லைன்ல ஏதாவது நீங்க கிளாஸஸ் கத்துக்க போறீங்க, படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, பெற்றோர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க ஃபினான்ஷியலாகவும் கூட சப்போர்ட் பண்ணி கூட கொடுங்க. ஆன்லைன்ல ஏதாவது புது கிளாஸஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, புது வந்து ஏதாவது மெம்பர்ஷிப் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஐடியாஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அவங்களுடைய அந்த ஐடியாஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போறதுக்கு அந்த ஐடியாஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? மொத்தத்துல துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 17க்கு பிறகு வக்ரமாகக்கூடிய இந்த சனி பகவானோட பேச்சியானது அவங்க லைஃப்ல வந்து நிறைய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தொழில் ரீதியா இருக்கக்கூடிய தடைகளையும் கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணி வைக்கிறக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு. நல்லதே நடக்கட்டும். அண்ட் நீங்க கன்னிராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்க, மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.